வீரத்தியாகி விஸ்வநாத தாஸ் தொழிலாளர்கள் கட்சியின் தென்சென்னை பாராளுமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் எஸ் குட்டிமணி அவர்கள் சிறு உரலும் உலக்கையும் சின்னத்திற்கு வடபழனி மற்றும் அப்பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பு. வீரத்தியாகி விஸ்வநாத தாஸ் தொழிலாளர்கள் கட்சியின் தென்சென்னை பாராளுமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் குட்டிமணி அவர்கள் வடபழனி முருகன் கோவில் மற்றும் அப்பகுதியில் உள்ள கடைகளிலும் தெருக்களிலும் ஓட்டு சேகரித்தார். அப்போது நூதன முறையில் இளநீர் வெட்டி கொடுத்து ஓட்டு சேகரித்தது அப்பகுதி மக்களுக்கு உற்சாகத்தை கொடுத்தது. அப்போது எங்கள் சின்னம் சிறு உரலும் உலக்கையும் சின்னத்திற்கு வரிசை எண் 7 வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். இதில் திருவண்ணாமலை மாவட்ட நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளரும் மாநில தலைவர் மற்றும் தலைமை ஒருங்கிணைப்பாளரும் திருவண்ணாமலை மாவட்ட பாராளுமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் SK செல்வம், மாநில இளைஞரணி அமைப்பாளர் தணிகாச்சலம், சென்னை மாவட்ட தலைவர் ராஜ்குமார், சென்னை மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் வினோத், நகர செயலாளர் பழனி மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். பின்னர் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தென்சென்னை மாவட்டம் தமிழ்நாடு ஹேர் டிரெஸ்ஸர்ஸ் யூனியன் அமைப்பினரிடத்தில் மாநில தலைவர் SK செல்வம் பேசுகையில், தங்களுக்கு ஓட்டு அளிக்குமாறும், நம் சமுதாயத்தில் அனைவரும் பின் தள்ளப்பட்டுள்ளோம் என்றும், நாம் 2026இல் அனைத்து தொகுதிகளிலும் நம் சமுதாய மக்களை வேட்பாளராக நிறுத்தப்பட வேண்டும். அதற்கு நாம் இப்போதிலிருந்தே தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே வேளையில் தற்போது தென்சென்னை தொகுதியில் நிறுத்தப்பட்டு இருக்கும் நமது வெற்றி வேட்பாளர் குட்டிமணி அவர்களை ஆதரித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பின்னர் ஆலோசனை கூட்டத்தில் வெற்றி பெற வைப்பதே நோக்கமாக முடிவெடுக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு ஹேர் டிரெஸ்ஸர்ஸ் யூனியன் மாநில உயர்மட்ட குழு RV ரத்னசாமி, மாநில துணைத் தலைவர் ஜெய்சங்கர், மாவட்ட செயலாளர் ராஜா, இளைஞரணி செயலாளர் கார்த்தி, மாநில பிரதிநிதி வாசு, செயற்குழு உறுப்பினர் ரவி மற்றும் யூனியன் நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். தென்சென்னை பாராளுமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் எஸ் குட்டிமணி அவர்களுக்கு வரிசை எண் 7, நமது சின்னம் சிறு உரலும் உலக்கையும். ஏப்ரல் 19 மறந்து விடாதீர்கள். அனைத்து சமுதாய தோழர்களும். வீரத்தியாகி விஸ்வநாதாஸ் தொழிலாளர் கட்சி சார்பாக நான் தென்சென்னை தொகுதி வேட்பாளராக நமது தென்சென்னை தொகுதி வேட்பாளர் எஸ் குட்டிமணி நான் நிற்கிறேன். நமது மக்கள் கோரிக்கைகள், நான் சூறாவளி பிரச்சாரம் செய்யும் போது மக்கள் கோரிக்கைகள் அதிகமாக தந்தார்கள். அவர்கள் என்ன ஒரு கோரிக்கைன்னா, நம்ம அதிகமாக இந்த தென்சென்னையில் முதல் கோரிக்கையாக தான் மழை காலங்களில் ரொம்ப அதிகமாக தேங்கு ரோடு சரியில்லை அப்படின்லாம் கோரிக்கை அதிகமாக வச்சாங்க. அதன் பிறகு நம் பள்ளிக்கரணை சதுப்பு நிலங்கள் அதெல்லாம் சரி செய்யணும். அப்புறம் நம்ம சோழிங்கநல்லூர் தொகுதியில் மத்திய மருத்துவமனை அமைக்க கோரி அந்த ஒரு கோரிக்கை. ஏன்னா அதை அந்தந்த பகுதியில் அதிகமான கோரிக்கைகள்லாம் வச்சாங்க. அந்த கோரிக்கைகள்லாம் கண்டிப்பாக நமது தென்சென்னை தொகுதி வேட்பாளராக உறுப்பினராக தேர்ந்தெடுத்தால் மக்களுக்கு அந்த கோரிக்கைகள்லாம் அனைத்தையும் சரி செய்வேன். அவர்களுக்கு உண்டான அடிப்படை வசதிகளை அனைத்தையும் சரி செய்வேன். அதன் பிறகு நமது மக்கள் இன்னும் சிரமப்படுவார்கள். இந்த தொகுதியில தென்சென்னை தொகுதியில அதிக மக்கள் வாக்காளர்கள் அதிக வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நமது மக்களுக்கு நேராக அதிகமாக நம் அந்தந்த ஏற்கனவே அரசியல்வாதிகள்லாம் எல்லாமே இது செய்யலாம் அது செய்யலாம் சொல்லிக்கிறாங்க. ஆனால் எதையும் செஞ்ச பாடு இல்லை. எல்லாமே வாக்குகளை மட்டும்தான் வாங்குறாங்களே கண்டி இந்த தொகுதி மக்களுக்கு எதையும் செஞ்ச பாடு இல்லை. ஆனால் இந்த தென்சென்னை தொகுதி வேட்பாளராக நான் நிற்கிறேன். மக்கள் அனைவரும் எனக்கு ஆதரவு தந்து வாக்குகளை அளிக்குமாறு நமது மக்களை அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சின்னம் சிறு உரலும் உழைக்கும் சின்னத்தில் அனைத்து நமது மக்கள், நமது தென்சென்னை தொகுதி மக்கள் சிறு உரலும் உழைக்கும் சின்னத்தில் வாக்களிக்குமாறு அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வரிசை எண் 7ஆம் நம்பரில் வருகிறது. அந்த 7ஆம் நம்பரில் வாக்களித்து என்னை இந்த தென்சென்னை தொகுதி உறுப்பினராக தேர்ந்தெடுக்குமாறு அனைவரையும் அன்போடும் ஆதரவோடும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நமது வீரத்தியாகி விஸ்வநாதாஸ் தொழிலாளர் கட்சி நமது விருங்கம்பாக்கம் வடபழனி பகுதியில் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம். அங்கே நமது கிளை சங்கங்கள், சமூக நல சங்கங்கள் ரத்னசாமி அண்ணன் மற்றும் ஜெய்சங்கர் அண்ணன் அனைவரும் எனக்கு இந்த பகுதியில் வாக்கு செய்து நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். அவர்களுக்கு அனைவருக்கும், உறுப்பினர் நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக அருமை தம்பி குட்டிமணி அவர்கள் சிறு உரலும் உலக்கையும் சின்னத்தில் போட்டியிடுகிறார். வரிசை எண் 7. இந்த தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதியில் அவர் சூறாவளி பிரச்சாரம் செய்து மக்களிடம் ஆதரவு திரட்டி வருகிறார்கள். ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள் பெரிய அரசியல் கட்சியின் பொறுப்பில் இருக்கின்றவரெல்லாம் எந்த விதமான பணியும் இங்கே செய்யாமல் தேங்கி கிடக்கிறது. காரணம், அவர்கள்
என்ன முதலீடு செய்கிறார்களோ அந்த முதலீடை ஈட்டுவது அவர்கள் குறியாக இருக்கிறது. நாங்கள் அப்படி இல்லை. தொழிலாளர்கள் கட்சி இந்த சமுதாயத்தில் சமூகத்துக்கும் மக்களுக்கான ஏழையான கட்சி, சமுதாயத்துக்கும் சமூகத்துக்கும் தேவையான கட்சி, இளைஞர்களின் எழுச்சி கட்சி, இது தாய்மார்களின் சின்னம், உழைப்பாளர்களின் சின்னம் என்று நாங்கள் மக்களை நாடி மக்களின் ஒருவனாக இருந்து எங்களது வேட்பாளர் குட்டிமணி அவர்கள் தீவிர சூறாவளி பிரச்சாரம் செய்து வருகிறார். அதிலே தென்சென்னைக்கு உட்பட்ட வடபழனி கோயில் அருகே அருமை சகோதரர் மாநில தொழிற்சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினருமான ரத்னசாமி அவர்களுடன் மற்றும் ஜெய்சங்கர் போன்ற ஏனைய நிர்வாகிகள் இந்த ஒரு சிறு ஆலோசனை கூட்டமும் சூறாவளி வாக்கு சேகரிப்பு சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறோம். இங்கே ஒடுக்கப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட நலிந்த மக்களுக்கு மக்கள் தொகை விகிதாசார அடிப்படையில் கல்வி, வேலைவாய்ப்பு, சட்டமன்ற, நாடாளுமன்ற பங்களிப்பை மீட்டுத் தருவது, இந்த மக்களின் தொண்டனாக தோழரின் தோழனாக இருந்து இந்த மக்களுக்கு சேவையாற்றுவது ஒன்றே குறிக்கோளாக கொண்டிருக்கும் தம்பி குட்டிமணி போன்றவருக்கு சிறுவிரலை விளக்க சின்னத்தில் வாக்களித்து அவர் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்றும், இந்த சூறாவளி பிரச்சாரத்தில் எங்களது கட்சி வேட்பாளருக்கு வெற்றி பிரகாசமாக இருக்கிறது, மிக பிரகாசமாக இருக்கிறது. காரணம் என்றால் இது மிகவும் தொழிலாளர்கள் நிறைந்த பகுதி, தொழிலாளிகள் நிறைந்த பகுதி. இந்த பகுதியிலே தொழிலாளிகள் பெரும் ஆதரவும் இந்த தொழிலாளர் கட்சிக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த நேரத்திலே மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு, நிச்சயம் எங்கள் குட்டிமணி வெற்றியை நோக்கி பயணம் மேற்கொண்டிருக்கிறார். மறவாமல் பொதுமக்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள் ஒரு சிறு உரலை விளக்க சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். இங்கனம் 7வது வரிசை எண்ணில் இங்கனம் வீரத்தியாகி விஸ்வநாத் தொழிலாளர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் எஸ். செல்வம். நன்றி, வணக்கம்.